கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படவும், கர்த்தருடைய வார்த்தைகளின் போதனைகளை கேட்கவும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் கடைசி கால அடையாளங்களும் கர்த்தரின் ஆலோசனைகளும் என்கிற தலைப்பிலே கடந்த மாதம் அதற்கு முந்தின மாதத்தில் பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று இயேசு மீண்டும் வருகிறார். Jesus is coming back again. இயேசு மீண்டும் வருகிறார். சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையை இன்னும் நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இத? ஆமென் என்கிற தலைப்பிலே 1 அல்லது 2 வாரங்கள் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களை நீங்கள் திரும்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள் மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இயேசு இந்த வசனத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன். என் பிதாவின் வீட்டில் உங்களுக்காக என்னத்தை உண்டாக்க போகிறேன்? ஒரு வாசஸ்தலத்தை. வாசஸ்தலம்னா என்ன? குடியிருப்பு, குடியிருக்கிற இடம். இதைத்தான் பிலிப்பியர் 3:20 சொல்கிறோம். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? அந்த பரலோகத்தில் நமக்கு ஒரு குடியிருப்பை தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வந்து நீங்கள் என் கூட இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ள வரப்போகிறேன். அல்லேலூயா. இதுதான் இந்த வேத பகுதியில் உள்ள சாராம்சங்கள். கடைசியாக சொல்லும்போது, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதா இருக்கிற அந்த பரலோகத்திற்கு என்ன செய்ய மாட்டான். அந்த வசனத்தை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். நான் கூட்டிகிட்டு போகாமல், என் மூலம் இல்லாமல் யாரும் பிதா இருக்கிற பரலோகத்திற்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த வசனங்களிலிருந்து சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பு இதற்கு முந்தின அதிகாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். இந்த யோவான் 13வது அதிகாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கடைசி ராப்போஜன விருந்தை கொண்டாடினதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு சீஷர்களுடைய கால்களெல்லாம் என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அதாவது ஒவ்வொரு சுவிசேஷத்துலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இதில் யோவான் முக்கியமான விஷயங்களை மாத்திரம் எழுதுறதுனால கடைசியாக நடந்த ஒன்றை அவர் கொஞ்சம் முன்கூட்டி என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஆனால் இதே காரியங்கள் தான் மற்ற சுவிசேஷங்களில்
இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிற அந்த நேரத்தில் நடந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் அதை இங்கே தனியாக எடுத்து எழுதுகிறார். அதாவது இயேசுவினுடைய கடைசி நேர சம்பவங்கள். அப்போ இயேசு அவங்களோடு சொல்றார், நான் உங்கள் கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் என்ன செய்யணும், கழுவணும். நான் போகிறேன், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யப்படுவார், அருளப்படுவார்னு சொல்லி பல்வேறு காரியங்களை, கடைசி காரியங்களை இறுதி ராப்போஜன வேளையில் அவர் பேசினவைகளை நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திலையும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. The lost words of Jesus, இயேசுவின் இறுதியான வார்த்தைகள். இப்போ ஒருத்தங்க ஊருக்கு போகிறாங்க, நீண்ட காலமாக எங்கேயோ போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க கடைசியாக புறப்பட போகிற நேரத்தில் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்றை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அந்த வார்த்தைகளை எப்படி போகணுமே, ரொம்ப கவனமாக, ரொம்ப சீரியஸாக. அவங்க கூட அந்த நேரத்தில் போயிட்டு ரொம்ப அற்பத்தனமான ஒன்றுக்கும் லாயக்கில்லாத விஷயங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, வீட்டை பூட்டியாச்சா, பீரோவை பூட்டியாச்சா, இதை பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் புத்தி உள்ளவங்க அதை பேச மாட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். அதனால தான் ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் அவன் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள். அது அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளாக இருக்கும். அதனால தான் ஒரு மனுஷன் கடைசியாக சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ இயேசுவும் இங்கே கடைசியாக சொல்லுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் மறுபடியும் உங்களிடத்தில், அதுதான் இங்கே இந்த அவருடைய பேச்சுக்களின் சாராம்சம். ஐ வில் கம் பேக் டு யூ, நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அதை மையமாக வைத்து தான் இயேசு மீண்டும் வருகிறார் என்கிற தலைப்பில் உங்களுக்கு சில சத்தியங்களை கற்பிக்க நான் முயற்சி செய்கிறேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை வந்தார். அது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு வருகை. இயேசு இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை விசுவாசிக்கிற எவரும் இந்த உலகத்தின் சரித்திரத்தை தலைகீழாக மாற்ற போகும் அவருடைய 2ஆம் வருகையையும் விசுவாசிப்பது மிகவும் அவசியமானது. ஏற்கனவே வந்தார். அதை நம்ம எப்போ கொண்டாடுறோம்? டிசம்பர். அதை கூட யோசித்து சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்றீங்க. இயேசு ஒரு முறை இந்த பூமிக்கு வந்தார். அது சரித்திரபூர்வமானது. இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல். கற்பனை கதையெல்லாம் இல்லை, கனவுல போகலை, நிஜமாவே வந்தார். நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போலவே வாழ்ந்தார், நம்மை போலவே பாடுபட்டார். கடந்த வாரத்தில் நான் போசித்தது போல அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் யாராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அதனால் இதெல்லாம் கற்பனை கதைகள் அல்ல, சரித்திரபூர்வமானவை. அல்லேலூயா. அந்த வருகையை அவர் வந்தாருங்கிறத நம்ம யாரும் பார்க்கல. அதை நம்பித்தான் அவருடைய பிறப்பின் அந்த வருகையின் சம்பவத்தை கிறிஸ்மஸ் என்கிற பெயரிலே உலகமெங்கும் என்ன செய்கிறார்கள்? கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதோடு நீங்கள் நிறுத்திடக்கூடாது. இன்னொரு வருகை இருக்கிறது, அது இதைவிட முக்கியமானது. அல்லேலூயா. இதையும் விசுவாசிக்கணும், இதையும் மக்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். பெத்லகேமிலே இயேசு பிறந்ததை அறிவிப்பது மாத்திரம் சுவிசேஷம் அல்ல, அது
மனித வாழ்வின் சரித்திரத்தை இரண்டாக பிரிப்பதற்காக வந்தார். இன்னொரு முறை வரப்போகிறார், உலக சரித்திரத்தை அவர் இரண்டாய் பிரிக்க போகிறார். நித்தியத்துல ரெண்டு கூட்டத்தை தனித்தனி இடத்திற்கு அனுப்ப போகிறார். இப்போ அவர் அதை செஞ்சிட்டு இருக்கல. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்கிற நிலைமையில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆனா இனி வரப்போகிற வருகை ஒரு தனி மனிதனோடு சம்பந்தப்பட்டதல்ல, இந்த முழு உலக வரலாற்றோடும் அது என்ன உடையது? சம்பந்தம் உடையது. நித்தியத்திற்குமாக ஒரு பிரிவை உண்டாக்க அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். துன்மார்க்கரையும் நீதிமான்களையும் வெவ்வேறாக பிரித்து அவர் அவருக்கென்று தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு அவர்களை அனுப்ப அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால இது ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதையும் சேர்த்துதான் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த உலகத்திற்கு நாம் சொல்லுவதற்கு வைத்திருக்கிற செய்திகள்ல ரெண்டு முக்கியமானது. பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து உன்னை ரட்சித்து பாவமே இல்லாத பரலோகத்திற்கு கொண்டு போக அவர் மீண்டும் வரப்போகிறார். இந்த ரெண்டு வருகையை குறித்தும் நாம் மக்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்தார், இனி என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். வந்தார், நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்று இப்ப பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ திரும்பி வரப்போகிறார். இந்த ரெண்டுக்கும் நடுவில், in between of these two comings of Jesus Christ, what should be happen? என்ன நடக்கணும்? இந்த உலகத்தினுடைய சபையில என்ன நடக்கணும்? அத சும்மா சுருக்கமா பார்க்கலாம். 14:1 பாருங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கவனிங்க, வந்தார், வரப்போகிறார். நடுவில் நமக்கு என்ன சொல்லிட்டு போறாரு? உங்கள் இருதயம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய வருகை வரைக்கும் நம்முடைய இருதயம் கலங்கி போகும்படியான தேவன் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போவதற்கான அநேக காரியங்கள் இந்த பூமியில் என்ன செய்யும்? நடக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஏன் சொல்றாருன்னா, உங்க இருதயம் கலங்கக்கூடிய அநேக காரியங்களை பார்ப்பீர்கள், கேட்பீர்கள், அனுபவிப்பீர்கள். அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? தேவன் மேல் உள்ள விசுவாசம் கேள்விக்குறியாகும், தடுமாறும். அநேகர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள்? வழி விலகி போயிடுவாங்க. அதனாலதான் முதல் வசனத்திலே சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் என்னவாயிருங்க? விசுவாசமாயிருங்கள். அப்ப ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில கவனமாயிருக்க வேண்டிய பகுதி என்ன? நம்முடைய இருதயங்களை கலங்கடிக்கிற காரியங்களை குறித்து, கலங்க செய்கிற மனிதர்களை குறித்து, கலங்க செய்கிற உலக நிகழ்வுகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன வேணாலும் நடக்கட்டும். அல்லேலூயா. நேற்று ராத்திரி நான் பெட்டுக்கு போயிட்டேன். லேட் நைட், தூக்கம் வரல. எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு பையன் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அப்பா, வாட் ஹேப்பன் டு ஜெயலலிதா? we have seen that she is dead. Dad wanted to know
அபவுட் ஜெயலலிதா. எப்படி இருக்கு பாருங்க. நடுவர் ராத்திரியில் நானே தூக்கம் வராம புரண்டுகிட்டு இருக்கிறேன். தூக்கம் வந்தா நல்லா இருக்கும்ன்ற நேரத்தில் நம்ம சபை விசுவாசி ஒரு குடும்பத்துக்கு யாரை பற்றி கவலை? வாட் ஹேப்பன் டு ஜெயலலிதா, ஹவ் ஆர் யூ பாஸ்டர் அப்பான்னு கேட்கல. நான் எப்படி இருக்கிறேன்னு கவலைப்படலைங்க. அவங்க கவலைலாம் இப்ப யாரை பற்றி? ஜெயலலிதாவை பற்றி. அதுவும் அவங்க பார்க்க சொன்னாங்களாம், யாரோ அவ செத்துட்டா அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், அவ சாவல, உயிரோட தான் இருக்கிறா. கவனிங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கலங்கிட்டு கிடக்குறாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆவும்? நிறைய ஒருத்தன் என்ன செய்யறான் தெரியுமா? அவ ஆஸ்பத்திரிக்கு உள்ள போன நாள்ல இருந்து அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவன் போகவே மாட்டேங்கிறான். அவனை கேட்ட அவன் சொல்றான், உள்ள போன அம்மா எப்போ சுகமா வெளியே வர்றாங்களோ அப்போதான் நான் இங்கிருந்து எந்திரிச்சு, ஒருவேளை அந்த அம்மா உயிரோட வந்தாலும் வந்துருவாங்க. இவன் உயிரை விட்டான்னா என்ன பண்றது? தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, அப்போல்லோ ஆஸ்பத்திரியில், அதுவும் சென்னை பூமியில் இருக்கிற ஒரு நரகம் இல்லையா? அப்படி பார்க்குறீங்க. சென்னைக்கெல்லாம் நீங்கள் போனதே இல்லையா? பூமியில் இருக்கிற ஒரு நரகம் எது? சென்னை. எனக்கு என் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேறேன். ஐயோ சென்னையா வேண்டாம். அடங்கா பிடாரிங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஒரு வாரம் அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து சென்னையில் போய் சுற்றிட்டு வாங்கன்னு அனுப்புங்க. வரும்போது அண்டங்காக்கா மாதிரி கரிஞ்சு போய் வருவாங்க. அந்த சென்னையில் ஒருத்தன் இரவும் பகலும் எங்கே உட்காந்துருக்கிறான்? அப்போல்லோ ஆஸ்பத்திரி முன்னால் உட்காந்துருக்கிறான். கிட்ட போனால் வராதிங்க, எங்கள் அம்மா வந்தால் தான் நான் என்ன செய்வேன். அவங்க அம்மா பட்டினியாக கிடப்பாளா இருக்கும் வீட்டில், அவங்க அப்பா பசி பட்டினியோட கிடப்பாரா இருக்கும். அதை பற்றிலாம் இவனுக்கு கவலை இல்லை. இவனுக்கு எந்த அம்மாவை பற்றி கவலை இல்லை, உள்ளே இருக்கிற அம்மாவை பற்றி. அவங்க அங்கே நல்லா ஏசியில் எப்படி இருக்கிறாங்களோ யாருக்கும் தெரியாது. நீங்கள்லாம் சும்மா அந்த கதையெல்லாம் அவுத்து விடாதீங்க, சரியா? கண்ட வாட்ஸ்அப் மெசேஜுங்களெல்லாம் அனுப்பிக்கிட்டே யார் என்ன முதல்ல ஆத்துமா கதையை கவனி சார். இட்ஸ் none of our business. ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ள யாவருக்காக நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஜெபம்தான் பண்ண முடியும். இந்த பிரியப்பட்னாவில் படிக்கிற 2 பேர் நேற்று ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ನಿಮಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಏನಪ್ಪ ಏನು ವಿಷಯ? ಜಯಲಲಿತಾ ತೀರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದರೆ TV9ನಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. நான் சொன்னேன்ப்பா, எங்களுக்கு 2 நாளாக இங்கே செய்தி சேனல்லாம் சரியாக வர மாட்டேங்குது, இங்கே ஒரு மாதிரி பிக்சல்ஸாக வருது, தெரியலையே அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்கங்க, யாரோ ஒருத்தனை அவள் நியமிச்சிருக்கிறாளாம். இப்போ இருக்கிற யாருமே இல்லை, அவன் தான் நீண்ட காலமாக அவளுக்கு ஆலோசகராக இருந்தானா, எனக்கு பின்னாடி இவன் தான் அப்படின்னு எழுதி. அப்படி ஆகுதா? நான் நோட்தேனே அப்படின்னு. ஏன்னோ நான் தான் ஜெயலலிதாவுக்கு செக்ரட்டரி மாதிரியும் சபையாரும் என்கிட்ட தான் கேட்குறாங்க, ஊரில் இருக்கிற ஊழியக்காரங்களெல்லாம் கேட்குறாங்க. இன்னைக்கு மக்களுடைய இருதயம் பல்வேறு காரியங்களை குறித்து என்ன செய்கிறது? கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க கட்சி, அவங்க நாட்டுக்கு அது என்னது? ஒரு பெரிய கலக்கம். இப்போ நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய கலக்கம், காவிரி பிரச்சனை. நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது எப்படிங்கிறதே நமக்கு ஒரு கலக்கமாக இருக்குது. நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம இந்த நாட்டுக்காக உழைச்சிட்டு கிடக்கிறோம். அதனால் எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும் மனிதனுடைய இருதயங்கள் கலங்கி போகும்படியான அநேக காரியங்கள் நடக்கும். அந்த கலக்கங்கள் என்ன செய்யும்னா, தேவன் மேல் உள்ள உங்களுடைய விசுவாசத்தை வேரோடு என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்கள் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக, கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் என்னவா இருங்கள். இதுதான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. யோவான் 16:20 என்ன சொல்றாரு பாருங்க. 16:20-22 20 and 22. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள்.
நல்ல கவனிங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம். ஆமென். அந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன செய்வீர்கள், முதல்ல என்ன சொல்றார், நீங்கள் அழுது ஆனால் உலகம் பாருங்க, அவர் வருகை வரைக்கும் என்ன நடக்குங்கிறத இரண்டாவது சொல்றார். நீங்கள் என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளாகிய நீங்கள் அழுது, ஆமா, நம்முடைய வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கும். ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இது நம்முடைய சொந்த தேசம் அல்ல, இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் மக்கள் நமக்கு அழுகையையும் புலம்பலையும் உண்டாக்குவார்கள். உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நிறைய வசனங்களை இப்ப நான் எடுத்துட்டே போக முடியாது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை கொலை செய்கிறவன் தான் கடவுளுக்கு சேவை செய்கிறவன் அப்படின்னு எண்ணப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் உங்களை நியாய ஸ்தலங்கள்ல நிறுத்துவாங்க, விசாரணை செய்வாங்க, ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க. என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுவீர்கள். உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, நீங்கள் அழுது, சில சமயத்துல எனக்கு மாத்திரம் கண்ணீர்ன்றீங்களே, நீ ஸ்பெஷல், அதனால தான் உனக்கு மாத்திரம் கண்ணீர். அவருடைய வருகையில நீ பங்கெடுக்க போகிற உலகம் என்ன செய்யும், சந்தோஷப்படும். ஆனா அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. நாம அழுது புலம்புகிறோமே, இதுவும் நிரந்தரமான அழுகையும் புலம்பலும் அல்ல. நம்முடைய அழுகைக்கும் நம்முடைய புலம்பலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இயேசு மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பின்னாடி அவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. 22வது வசனத்துல என்ன சொல்றாரு, போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒருவனும் அதை டச் பண்ண முடியாது. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் என்ன இப்ப துக்கப்படுகிற நீங்க அப்ப என்ன படுவீங்க, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனா உலகத்தானுடைய சந்தோஷம் எடுத்து போடப்படும் நாட்கள் வரும். இன்னைக்கு சாத்தானை சேவித்து அவனை ஆராதித்து அவனுக்காக ஆடி ஓடுகிறவங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுது. அவனே அவங்களுக்கு என்ன செய்ய போறான், வேதனைகளை கொடுக்க போகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம அழுது புலம்பி துக்கப்படுகிறோம். ஆனா இது நிரந்தரமானதல்ல. இயேசு சொல்றார், நான் மறுபடியும் உங்களிடத்துல என்ன செய்வேன், வருவேன். உங்கள் துக்கம் மாறி நீங்க என்ன படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அங்க இன்னொரு கேரண்டியும் தர்றாரு, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாரும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. அவருடைய வருகையில் நடக்க போறத சொல்றாருங்க. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னன்னா, அவருடைய 2 வருகைகளுக்கு நடுவுல நமக்கு என்ன நடக்கும், நாம என்ன பாதையில கடந்து போவோம், இனிமேல் நமக்கு என்ன நடக்கும். இன்னைக்கு துக்கம், அன்னைக்கு சந்தோஷம். இன்னைக்கு கண்ணீர், அன்றைக்கு கழிப்பு. ஆமென். யோவான் 16:33 பாருங்க. 16:33. ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கவனிங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை என்ன செஞ்சிட்டேன். பாருங்க, அவர் இப்போ பரலோகம் போறாரு. ஆனா நம்மளை எங்க விட்டுட்டு போறாரு, உலகத்துல விட்டுட்டு போறாரு.
விட்டுட்டு போகும்போதே சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை என்ன பண்ணிட்டேன்? என்னை விசுவாசிக்கிறவன் உலகத்தை என்ன செய்வான்? ஜெயிப்பான். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனாலதான் முதல்ல சொல்லிட்டார், தேவனிடத்துல என்னவாயிருங்கள்? விசுவாசமா இருக்கிறவங்க உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த உலக வாழ்விலே என்ன பெறுவார்கள்? ஜெயம் பெறுவார்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே ஒரு வெற்றி வாழ்க்கையை தேவன் நமக்கு இங்க என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வெற்றியோடெல்லாம் வாழ முடியாதுன்னா நினைக்காதீங்க. உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசு அடைந்த வெற்றிங்கிற கொடையின் நிழல்ல நம்ம வாழ்ந்தால் நாமும் என்ன அடைய முடியும்? வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. வேற என்ன சொல்லி இருக்கிறார்? யோவான் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பாருங்க. 16:1-3. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கவனிங்க, நீங்கள் இடரல் அடையாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இருங்க, அப்படின்னா இயேசு வரும் வரைக்கும் நம்ம இடறி போகும்படியான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். அதனாலதான் நம்ம இடறி போக கூடாதுங்கிறதுக்காக இயேசு இவைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். ஆமா, உங்களை வெளியே துரத்துவாங்க. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் நினைக்கிற காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. பாருங்க, இப்ப போறார். பூமியை விட்டு எடுபட போகிற நேரம் வர்றதுனால அவர் சொல்றார், நான் முதல்லலாம் இதை சொல்லல, இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வசனங்களை பாருங்க. நீங்கள் இடரும்படியான அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? சம்பவிக்கும். ஆனா என்ன செய்யாதீங்க? இடறி போகாதீங்க. இடறி போறதுன்னா என்ன? இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு கல் இருக்குது, கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா தட்டி இடறி என்ன பண்ணுறீங்க? கீழே விழுந்து பல் உடஞ்சி மண்டை உடஞ்சி காயப்பட்டு, இல்லையா? அதை மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் ஆங்காங்கே பல கல்லுகளை முள்ளுகளை அநேக காரியங்களை வச்சிருக்கிறான். நீ இடறி விழுந்து காயப்பட்டு போகாதபடி உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வையே. அதாங்க போதனை. கிறிஸ்தவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்லாம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசணும். அவன் பார்க்கிற ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கணும். அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவருடைய நடத்துதலின்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? இடறி போயிடுவோம், விழுந்து போயிடுவோம், நொறுங்கி போயிடுவோம். அதனால நான் ஆரம்பத்தில் சொல்லல, முக்கியமான விஷயம் என்பதனால இப்ப நான் பரமேறி போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். நான் முதல்ல சொன்னேன், கடைசியா சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி கவனிக்கணும் ரொம்ப. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க இடறி போகாம இருக்கணும், அதனால இப்ப சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில எதை சந்திக்க வேண்டும்? இடறல்களை சந்திக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? இடறி போக கூடாது. அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, செய்யட்டும், நீ நில்லு. பைபிள் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எப்படி இருக்க கடவன். நிறைய பேர் அந்த ஊழியக்கார் விழுந்துட்டாரு, இந்த காரியம், எந்த ஊழியக்கார் விழுந்தா எனக்கு என்னையா? நான் ஆண்டவருக்காக நிற்பேன். நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் யாருடைய கிருபை? நீ சிலர்கிட்ட போய் பேசுங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஊழியக்காரர், அந்த பாஸ்டர், அந்த அம்மா, அவங்கெல்லாம் அப்படி செஞ்சிட்டாங்களாம், இப்படி செஞ்சிட்டாங்களாம், விழுந்து போயிட்டாங்களாம், பாவம் செஞ்சுட்டேன். எதையோ செய்யட்டும், நீ இடறி போகாத. ஏன்னா நமக்கு கல்வாரி சிலுவையில மரித்து ரட்சிப்பை சம்பாதித்த தந்தது இந்த விழுந்து போன இவங்க இல்ல, இயேசு கிறிஸ்து.
அவர் சொல்லி இருக்கிறார், யாரையும் பார்த்து நீ என்ன செய்யாத, இடறி போவாத. யார் இடறி போனா எனக்கு என்னங்க, முடிஞ்சா தூக்கி விட பார்க்கணும். ஆனா என் ஆத்துமாவை நான் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இன்னைக்கெல்லாம் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா குசு குசு கிசு கிசு தான். நான் சொல்கிறேங்க, ஒரு உண்மையான சபையில் குசு குசும் இருக்கக்கூடாது, கிசு கிசும் இருக்கக்கூடாது, சத்தியம் மாத்திரம்தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா பிரதர், அந்த பிரதரில் அப்போயே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், தயவு செய்து இந்த பேச்சை நிறுத்துறீங்களா, இது உங்கள் ஆத்துமாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதது, என் ஆத்துமாவுக்கும் இதுதான் இடரல். நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருப்பீங்க, உங்கள் வீடு தேடி என்ன செய்வாங்க, அநேக பிரச்சனைகளை பேசுவாங்க. அவங்க சரியில்லை, அவங்கள அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தார்ல. இவர் யோகியனா இருந்தால் பார்த்த இடத்துலையே போய் அவங்க மேலே ஆண்டவருடைய அன்பு இருந்தால் அவங்கள பார்த்து என்ன செஞ்சிருக்கணும், அங்கெல்லாம் பேச மாட்டார். இங்கே வீடு வீடாக அப்பாவி ஆத்துமாக்களுடைய ஆத்துமாக்கள் என்ன செஞ்சு போடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. யாராவது சொல்கிறாங்க, ஒரு முறை ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் ஒரு பையன் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தான் பாஸ்டர், நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நான் கூப்பிட்டேன்னா நான் பீடி குடிச்சது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்பான், யார் சொன்னான்னு கேட்பான். இவர் அது வேற என்ன சொல்லார், நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்றாரு. அப்போ நான் எப்படி பிரதர் அதை கேட்குறது? அவன் இன்னைக்கு தான் எவன் எடுத்தாலும் பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் குடிக்கல அப்படின்வான். நான் என்ன பண்ணுவேன்? அதை விட நீயே குடிச்சிட்டு இருக்கும் போதே அங்கேயே போயிட்டு, சகோதரனே நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், நீ அதை கெடுக்கலாமான்னு சொன்னா அது அன்பு. அத 10 பேர்கிட்ட சொல்லி நீ பேச நீ புத்தி சொல்ல அப்படின்னா இது பிசாசின் வேலை. அவமானம் செய்வது, இது அவதூறு செய்கிற வேலை. ஆண்டவர் சொல்றார், ஒருத்த மேல உனக்கு ஒரு குறை இருந்தா நேரடியா போய் அவங்ககிட்ட என்ன செய்ய. இடறல்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யார் வேணாலும் என்னத்தையே செஞ்சுட்டு போங்க, எனக்காக யாரும் மறிக்கலை, எனக்காக இயேசு மரித்தார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி இன்னைக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறேன். யோவான் 15:18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இராதிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை என்ன செய்யும், பகைக்கும், பகைக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் உலகத்தார் அல்ல, நானும் உலகத்தான். இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் எனக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டேன், பிரித்து எடுத்ததுனால இந்த உலகம் உங்களை என்ன செய்யுது, பகைக்குது. எதுவரைக்கும் பகைக்கும்? இயேசு வரும் வரைக்கும் பகைக்குங்க. ஹலோ, இவங்கெல்லாம் நம்ம கூட ராசி ஆயிடுவாங்கலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே கிறிஸ்தவத்தை அடிக்கிறவங்க, ஊழியக்காரங்களை அடிக்கிறவங்களாம் மனம் திரும்பி எங்களோடு சமாதானம், அதெல்லாம் ஆக மாட்டாங்கங்க. அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். உலகத்தான் பசு மாட்டுக்காக, பசு மூத்திரத்துக்காக உயிரை விடுவான். ஆனால் நம்ம ரத்தம் சிந்தினாலும் அதை பற்றி அவன் என்ன செய்ய மாட்டான். மிருகங்களுக்கு கொடுக்கிற மரியாதை கூட கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னைக்கு ஆயுத பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, கத்தி பயிற்சி கொடுக்குறாங்க, துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஏன் கூட என்ன செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் கேட்குறேங்க, பாஸ்டர் ரூபன் இந்த சேர்ச்சில் இருக்க யூத்துங்களுக்கெல்லாம் வாள் சண்டை, துப்பாக்கி சண்டை கற்றுக் கொடுத்தா விட்டுருவாங்களா? நான் சொல்கிறேன், ஒரு ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இந்த கிரவுண்டில் நான் பயிற்சி கொடுக்குறேன், போலீஸ் சும்மா இருக்குமா? அரசாங்கம் சும்மா இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், உலகம் உங்களை என்ன செய்யும், பகைக்கும். இன்னைக்கெல்லாம் அவங்க கொடுக்கிற பயிற்சிகள் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனை ஊருக்குள்ளேயே என்ன செய்யாத, விடாத, கிறிஸ்தவனுக்கு வீடு கொடுக்காத. உலகம் உங்களை என்ன செய்யும். ஒரிசாவிலலாம் எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைங்களை ஸ்கூலை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியே அனுப்புறாங்க. எந்த நாட்டு சட்டம் அப்படி சொல்லுது? கிறிஸ்தவன் ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு, கிறிஸ்தவனுக்கு அரசாங்க சலுகை கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேலையில
முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? ஆனா ஆண்டவர் இங்க சொல்லிட்டு போயிட்டார், இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்ததுனால இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். நான் வேலை செய்யற இடத்துல என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாஸ்டர்னா, நீ வித்தியாசமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அதனால உன்னை பார்க்குது. அல்லேலூயா. என்னை முறைச்சு பார்க்குறாங்க பாஸ்டர். ஏன் முறைச்சு பார்க்குறாங்க? எங்க வீட்டையே நோட்டம் போடுறாங்க. நீ என்னென்ன சொல்லுங்க, அந்த வசனத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லிட்டார், உலகம் உங்களை என்ன செய்யும்? நம்ம போய் ரொம்ப அன்பு தான் அவங்கக்கிட்ட காட்டினா கூட நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு புன்னகை, நீங்கள் செய்கிறதே இல்லை, அப்படியே அத்தி பூத்த மாதிரி ஒரு புன்னகை பண்ணால் கூட அப்படியே முறைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நீ கிறிஸ்தவங்க, நீயே உருப்படாத கிறிஸ்தவன், ஆக்சுவலாக டூப்ளிகேட்டு, டுபாங்கூர். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பைபிள் தூக்குறதுனால இவங்க என்னவோ அப்படியே பக்தியில் பரலோகம் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று என்ன செய்கிறாங்க பாருங்க. ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்தவனுக்கே இவ்வளோ உபத்திரம் இருந்தா உண்மை கிறிஸ்தவனுக்கு எவ்வளோ உபத்திரம் இருக்கும்? நீ டூப்ளிகேட்டா உண்மையா? அதை நீ முடிவு செஞ்சுக்கோ. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் நல்லா கவனிங்க. ஒன்று, உங்கள் இருதயம் கலங்கும்படியான அநேக காரியங்கள் நடக்கும். உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஆனால் என்னவா இருக்கணும்? தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். 2, உங்களுக்கு புலம்பல்கள் துக்கங்கள் உண்டாயிருக்கும். நான் வருவேன், உங்கள் துக்கம் என்னவா மாறிடும்? சந்தோஷமாக மாறிடும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. 3, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். 4, நீங்கள் இடறி போகும்படியான அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆனா என்ன செஞ்சிடாதீங்க? இடறி போயிடாதீங்க. கடைசியாக இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஆனா நீங்க எனக்காக என்ன செய்யுங்க? உறுதியோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருங்க? காத்திருங்க. நான் மீண்டும் என்ன செய்வேன்? உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். வருகிற வாரங்கள்ல இயேசு மீண்டும் வரப்போவதோடு சம்பந்தமுடைய பல்வேறு காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, இன்று சொல்லப்பட்ட இந்த வசனங்களின்படி நான் கலங்காமலும் உம்மேல் உள்ள விசுவாசத்தை இழந்து விடாமலும் இருக்க எனக்கு கிருபை தாரும். புலம்பல்கள், துக்கங்கள், கண்ணீர் இருந்தாலும் அதை நீர் கழிப்பாக மாற்ற வரப்போகிறீர். அதற்காக காத்திருக்க கிருபை தாரும். உபத்திரவங்களிலும் உமக்கு உண்மையாயிருக்க கிருபை தாரும். இடரல்கள் வந்தாலும் இடறி போகாமல் உமக்காக நிற்க உதவி செய்யும். உலகம் எங்களை பகைத்தாலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும்.